வணக்கங்க. முயன்றால் முடியும். நான் ராஜி, உங்கள் டிஜே ஃப்ளவர்ஸ் அண்ட் கார்லண்ட்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம வளையல் மாலை ஒரு நூல் மட்டும் வச்சு கட்டுறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. ஒரு நூல் மட்டும் வச்சுங்க இன்றைக்கி பார்க்கலாம். நீளமாக கொஞ்சம் நூல் விட்டுட்டு ஒரு வளையல் மட்டும் எடுத்து வச்சு அதுக்கு நடுவில் நூல்கண்டு விட்டு வெளியே எடுக்கணுங்க. அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வளையல் எடுத்து அந்த வளையல் பக்கத்தில் வச்சு இந்த நூலுக்கு கீழே வச்சு வளையலுக்கு நடுவில் நூல் விட்டு வெளியே எடுத்துருங்க. கொஞ்சம் லூஸாகவும் டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வளையலுக்கு நாட் போடணும். அது ஃபஸ்ட்டே போட்டாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டாக போட்டாலும் பரவாயில்லைங்க. அதே மாதிரி இன்னொரு வளையல் எடுத்து நூல் உள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க. அப்படியே டைட் பண்ணிகிட்டே வாங்க. நான் இன்றைக்கி 33 வளையல் வச்சு கட்டியிருக்கேங்க. நீங்கள் எத்தனை வளையல் வேணாலும் வச்சு கட்டலாங்க. 33 வளையல் வச்சு கட்டும்போது மாலை கொஞ்சம் ஷார்ட்டாக வரும். இல்லை உங்களுக்கு லாங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வளையல் வேணாலும் வச்சு கட்டலாங்க. இது பேசிக்காக யாருமே தெரியாதவங்க கூட கட்டிக்கலாங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் 2 நூல் வச்சு கட்டுறது எப்படி, 2 வளையல் சேர்த்து வச்சு கட்டுறது எப்படி, 4 நூல் வச்சு கட்டுறது எப்படி, வளைகாப்பு மாலையில் சென்டரில் வளையல் கோர்த்த மாதிரி வச்சு மாலை கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போடுறேங்க. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பூ மாலை வேறு எதாவது வேணும்னா வந்து வாங்கிக்கலாங்க. நம்ம கடை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். கால் பண்ணி ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க. நம்ம கடை கோயம்புத்தூர் சக்தி மெயின் ரோடு கணபதி பஸ் ஸ்டாண்டில் ஒன்று இருக்குங்க. இன்னொன்று ராமகிருஷ்ணா பஸ் ஸ்டாப்பில் ஒன்று வரப்போகுதுங்க அடுத்த வாரம். ஃபுல்லாக அப்படியே வச்சு கட்டிகிட்டே வந்தீங்கன்னா டைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முடிஞ்சுதுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் பூக்கள் மனம் வீசட்டும். நன்றி.